இப்பயும் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா டைம் பத்தவே இல்லை. நம்மளுக்கு இது காலையில் எழுந்துச்சுன்னா அந்த வீடை க்ளீன் பண்ண, தோட்டத்தை க்ளீன் பண்ண, துணியெல்லாம் துவைச்சி போட்டிருக்கேன். ரொம்ப அனல் இல்லையா? மழை பெய்யுது, சடன் மழை தான். கொஞ்ச நேரம் பெஞ்சு உடனே நின்று போகுது. அதுக்கப்புறம் ஹீட்டு தாங்க முடியல. பிளாக்கி குடிங்கிறேன் கட்டி போட்டிருக்கேன். போது தூங்குறாங்கன்னா சண்டை வராது. இதான் அனலுக்கு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. கொஞ்சம் கூலிங்காக இருக்கணும். துவைச்ச துணியெல்லாம் போட்டிருக்கேன். மழை சாரல் அடிக்குதுன்றதுனால இந்த ஸ்க்ரீன் எல்லாம் அங்கங்கே ஸ்க்ரீனை போட்டு விட்ருக்கேன். இதெல்லாம் கூட்டி கீட்டி க்ளீன் பண்ணி எப்பயும் ஜெஸ்ஸியை இங்கே தான் கட்டி போடுறது. ஏன்னா ஜெஸ்ஸி வாமிட் பண்ணுறான், அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் இங்கே தான் கட்டி போடுவேன். இப்போ உள்ளே படுத்துங்குறா மிஷின் வீட்டு எப்பயும் போல். ஏன்னா அவளுக்கும் டேப்லெட்டு, ஆயின்மெண்ட்டு, ஏகப்பட்டது சிறப்பு கிறப்பு எல்லாத்துக்கும் இருக்குது. இதெல்லாம் பண்ணுறதுனால சரியாக இருக்குது. டைம் பத்தலை. இன்றைக்கி ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்து இனிமேல் தான் தைக்க உட்காரணும். இப்போ தான் துணியெல்லாம் காய போட்டு முடிச்சு சரி வீடியோவே போடாமல் இருக்கேனே, கொஞ்சம் நம்ம தலையை காட்டிடுவோம் நம்ம டியூட்டியும். நானே ஏதாவது ஓஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஒன்றுமே இதை எடுக்க முடியல. பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ எடுக்கிறேன். டைம் பத்தில் நான் ஒரே ஆள் எல்லா வேலையும் பார்க்குறதுனால. பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த இடத்த டெவலப் பண்ண. பெயிண்ட் அடிக்க இன்னும் ஆள் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கையிலையும் காசு கரைஞ்சி போச்சு. இனிமேல் என்ன பண்ணுன்னு தெரியல. இது மாதிரி மிஷினில் உட்காந்து தச்சா மட்டும் தான் வருமானம். பார்த்துப்போம், எதாக இருந்தாலும் பார்ப்போம். அங்கே சொரக்காத போட்டதில் வரவே மஞ்சள் பூசணி. மஞ்சள் பூசணி அது அப்புறமே இந்த டப்பாவில் ஒரு விதை போட்டேன், வந்திருக்கு. இன்னும் 2-3 இலை வரட்டும், கொடியாக தொங்கட்டும். அப்போ தான் நம்ம மண்ணில் வச்சா அந்த பிள்ளைங்க விடுவாங்க, இல்லைன்னா அதையும் மிதிச்சு உருளி ஆக்கிடுவாங்க. ஓகே, நான் போய் என்னோடய ஒர்க்கை பார்க்குறேன்.